கொண்டாடினாங்க. கொண்டாடினப்ப ஃபுல்லாக பாருங்கள் எல்லாம் வயசு பசங்களாக இருந்தாங்க. இப்போல்லாம் வந்து எல்லாருமே அங்கிள்ஸ் ஆகிட்டாங்க. அதாவது எல்லாம் இதாகிட்டாங்க, இது அப்பாவாயிட்டாங்க. ஆனாலையும் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டாடினப்ப என்ன அழகாக வீடியோ எடுத்து அதெல்லாம் இது பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். வாங்க பார்க்கலாம் இதுக்கு மேலே வீடியோ ஃபுல்லாக. இப்போ விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறதுக்காக எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டோம், அங்கன்னா குளிச்சுட்டு அழகாக ரெடி ஆகிட்டு போயிட்டு எல்லாம் நின்று வீடியோ எடுத்துடலாம் அப்படின்றதுக்காக எல்லாம் போயிட்டு கையனில் போயிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பித்தாங்க. வீடியோ எடுத்து ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஓகே நம்ம விநாயகரை வச்சிடலாம் அப்படின்ட்டு அப்புறம் என்னங்க விநாயகர் எட்டந்து வச்சு கண்ணெல்லாம் திறந்தாச்சு. கண்ணை திறந்தது இன்னொரு வீடியோவில் காட்டுறோம் பாருங்கள். கண்ணை திறந்து இந்த அளவு வந்து யாராவது கிராண்டாக அதே போல் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடினீங்களா அப்படிங்கிறதும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ட்ரம்ஸ் எல்லாம் வச்சு ஊரெல்லாம் கூப்பிட்டு விநாயகர் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தினம் பூஜைங்க இது விநாயகருக்கு. இப்போ ஒவ்வொரு வீட்டில் ஒரு 5 வீட்டில் 6 வீட்டில் தினமுமே வந்து பூஜை பண்ணுவாங்க. அது சாமிக்கு வச்சு படிப்பாங்க. படைச்சு என்ன சாமியாக தின்ன போகிறாரு, எல்லாம் நாம் தானே தின்ன போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருவோம் எப்பயுமே. அப்புறம் என்னங்க விநாயகர் சதுர்த்திக்கு அடிக்கிறோம் பாரு பேனரான்னு சொல்லி அப்படியே அப்துல் கலாம் ஐயா ஸ்டைலில் அடிச்சிட வேண்டியது தான். பேனரான்னு அடித்து அப்படியே கட் அவுட்டோட வச்சாச்சுங்க. அப்புறம் விநாயகர் சதுர்த்திக்கு எல்லாம் ட்ரம்ஸ் எல்லாம் வச்சு ஒரே ஆட்டம் தாங்க, செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குங்க. அப்படி இருக்கிறப்ப இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போல்லாம் ஒரு விநாயகர் சதுர்த்தியும் கொண்டாடுறதில்ல. இந்த அளவு யாரும் முன்னாடியும் வந்து செய்யறது இல்லைங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா இல்லை 13 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததுங்க. இந்த அளவு கிராண்டாக எந்த இதுலையுமே எனக்கு தெரிஞ்சு விநாயகர் சதுர்த்தி எங்கள் ஊரில் செஞ்சதில்லை. மற்ற இடத்துல செஞ்சுருப்பாங்க, ஆனால் எங்கள் ஊரில் செஞ்சதில்லை. இது வந்து அந்த அளவு கிராண்டாக எப்பயுமே செய்வாங்க. இப்போல்லாம் என்ன எல்லாமே அப்பாவாயிட்டு எல்லாம் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள் ஆட்டத்தை, இந்த மாதிரி குத்தாட்டம் பாருங்க. அப்படியே ட்ரம்ஸ் அடிக்க தானா ஆட்டம் வருதுங்க. ஆடாதவங்கெல்லாம் கூட இப்போ பாருங்க, நம்ம ஊர்ல இவங்க 2 பேரும் எப்பயும் ஆடவே மாட்டாங்க. அவங்களே இந்த வருஷம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் ஆடுறேன்ட்டு பார்த்தீங்களா, எல்லாரும் சுற்றி நின்று வேடிக்கை தான் பார்க்குறாங்க. அவங்க 2 பேர் மட்டும் ஆட விட்டு பாருங்கள். பின்னாடி வரேன் பாருங்கள், அந்த சிவப்பு டிஷர்ட் போட்டிருக்கிறது நான். அந்த ஆட்டம் ட்ரம்ஸ் அடிக்க ஒரே ஆட்டம் தான், செம்ம வைபுங்க இதெல்லாம். இந்த மாதிரி வைப்பு திரும்ப நினச்சா கூட வராது, பயங்கரமாக இருக்குது. அங்கே பாருங்கள், அங்கே இருக்கிறான்ல சிவப்பு கலர் டிஷர்ட், அதுதாங்க. அங்கே பாருங்கள் எதோ கேட்குறாங்க, என்னத்த சொல்ல. அந்த வைப்பில் யார் என்ன பேசுகிறாங்க என்ன ஏதுன்னே தெரியலிங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. யார் பார்க்குறாங்க கூட பார்க்காத டான்ஸு. அவர் ஒல்லியாதவரை இப்போ ஏன் குண்டானார்னு எனக்கு தெரிஞ்சு ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க. நான் கேட்டேன்னா சொல்ல மாட்டேங்கிறாரு. பயங்கர ஒல்லி குச்சி. ஆனால் இப்போ பாருங்க என்ன நானே தம்பி பிறந்தாங்கிட்ட தான் குண்டானா. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாருங்க. இன்னொருத்த கம்பெனிக்கு வந்துட்டான் பாருங்க. 3 பேர் ஆயிடுச்சு, 2 பேர் இருந்தது 3 பேர் ஆயிடுச்சு. அப்படியே வைப்பு கொஞ்சமாக எக்கச்சக்கமான வைப்பு ஸ்டார்ட் ஆகுதுங்க. என்ன அடி, என்ன டான்ஸு, என்ன அந்த சவுண்டோட போகலான்னு ஆசை. என்ன பண்ணுறது, காப்பிரைட் கொடுத்துருவாங்களே அந்த சவுண்டோட போட்டால். அதனால் அந்த சவுண்டை கட் பண்ணிட்டு பேசி போட வேண்டியதாக இருக்குங்க. இந்த வைபெல்லாம் நேரில் பார்த்தா தாங்க செம்ம வைப்புங்க இதெல்லாம். இந்த மாதிரி நாம் மறுபடியும் நினச்சாலும் நம்மளால இருக்க முடியாதுங்க. ஏன்னா அந்தளவு என்ஜாய் பண்ணி பண்ணுங்க எல்லாமே. இந்த அளவு டான்ஸ் பண்ணுங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி இந்த அளவு வைக்கிறதாவே விட்டுட்டாங்க. இவங்கெல்லாம் என்ன தான் ஆளுங்களா தெரில. ரோனிஸ் இங்கே வந்து பாடுறா டே, இது யாரா அது, கண்டுபிடி பார்க்கலாம். ரோனிஸ் வாடாங்க யாரா அது? இங்கே 2 பேர் ஆடுறாங்களே, அது யார் சொல்லு. இது தெரியலையா? எனக்கும் தாண்டா தெரியல, அடையாளமே தெரியாத அளவு இப்பெல்லாம் உருமாறிட்டோமா. எல்லாம் டான்ஸ் மட்டும்தான் ஆடுறாங்க. இது டான்ஸ் தான் செம்ம வைபு. பார்த்தியா எல்லாரும் எவ்வளோ ஒல்லியாக இருக்கிறாங்க. இப்போ பார்த்தா ஆளை அடையாளம் தெரியாது. அவங்க தான் நானும் கேட்கணும். சரி நீ எங்கே இருக்க? நானா நின்று அப்படியே மூவ் ஆகி பண்ணிட்டு பாரு. சிவப்பு கலர் டிஷர்ட்டு. ஓஹோ, அப்பயும் ஷார்ட்ஸ் டிஷர்ட்டு தான். ஷார்ட்ஸ் டிஷர்ட்டு தான் எப்பயுமே அதுதானா? வரும்டா. இது இந்த கோடு போட்ட டிஷர்ட் யாருன்னு தெரியுமா? யாரு?
இந்த ஓடி போய் டான்ஸ் ஆடுறத தெரியல சொல்லு. அது மோகன் பெரிய அவங்க டேடி. மோகன் இவரா? அவரே தான். எது இதுவா இல்ல அதுவா? இந்த ஆட்டுக்கிறது. இது அருளண்ணா. ஒல்லியா இருக்காங்க. இது அருளண்ணா. அங்க கடை. ஆஹா. இங்க வனத்தை இது அண்ணா பஞ்சாயத்து அண்ணா. அப்படியா? 3 விநாயகர் எவ்வளவு அம்சமா உட்காந்துருக்கு பத்தியா? எவ்வளவு அம்சமா இருக்கு பத்தியா? 3 விநாயகரும். 3 விநாயகர் வச்சிருக்கீங்க அப்படின்னா? ஆமா 3 விநாயகர். இந்த அப்புறம் இது அபி. எங்க அபி? எங்க திருவாட்டு மேய்க்கிறது என்ன அபி? அபி திருமூஞ்சி மாதிரி இருக்குது அபி. ஒல்லியா இருந்துனுங்கிறீங்க. இங்க திரு மாதிரி இருக்குது. அங்க சின்ன சாக்கர் தானே அபிய. இங்க உள்ள அப்படின்னா பூ வருஷம் கொஞ்சம் பெரியவங்களா. அவன் தலைமையில அடிக்காதுடா ருனிசே, தம்பி தலைமையில. நீ அங்க இருக்கிற அபி. இது எங்க மாமனா. இது நானும் பக்கம் கூழு கூலா. ஆமா அப்படின்னா அபி நீங்களும் இங்க நின்று இருந்தா அபி. ஆனா அப்பெல்லாம் எந்த கவலையும் இல்லாத ஜாலியா இருந்துங்க. இப்ப எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கவலை. அதனாலதான் அந்த கவலையே வைக்க முடியாது போகுது. என்ன கவலை இப்ப கண்டுபிடிச்சு நீ பேசிட்டு இருக்க? அப்ப யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப இங்க இருந்து அங்க போகணும்னா கூட என்னன்னு சொல்லிட்டு தான் போகணும். சொல்லாத போனா விடுறதில்ல. ஆமா தானே ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாருக்கும் இருக்கிற கவலை தானே அது. அப்புறம் என்னத்துக்கு கல்யாணம் பண்ண? என்ன பண்றது? என்ன பண்றது? என்ன பண்றதுன்னா இப்ப நானே ஏதாவது ஒண்ணு உங்ககிட்ட சொல்லாம இருந்தா நீ குடிவேன். அப்ப பாரு, அதுல இருக்கிற உங்க ஃபேஸ் எல்லாம் பாரு, எவ்வளவு ஜாலியா எந்த கவலையும் இல்லாத எவ்வளவு சிரிப்பா புன்னகையோட இருக்காங்க பத்தி எல்லாரும். இப்ப மட்டும் ரொம்ப கவலையாக்கிற மாதிரியே சும்மா வெளியில நடிக்காதீங்க. என்ன பண்றது? அப்ப இன்னே பாரு வேணா இப்ப இருக்கிற ஃபேஸ்க்கும் அதுல இருக்கிற ஃபேஸுக்கும் எவ்வளவு ஜாலியா இருந்திருக்காங்க பாரு. இப்ப எல்லாருமே குண்டாக்குறீங்க, அப்பெல்லாம் ஒல்லியா இருந்தனுங்கிறீங்க. எவ்வளவு ஜாலியா இருந்தாங்க அப்ப. ஃபேஸ பார்த்தா தெரியுதுல்ல. இப்ப அப்படியா? இங்க இருந்து பக்கத்துல போனா கூட உடனே போனு எங்கிறீங்க வாங்க அப்படின்னு கேக்குறீங்க. என்ன பண்றது? ஆமா ஆமா ஆமா. இல்ல பின்ன சரி இரு, நாங்கெல்லாம் உங்ககிட்ட சொல்லாம போயிட்டா கம்முனுக்குவீங்களா எங்கேயாவது? பாருங்க வேடிக்கை பாக்கிறதுக்கு விநாயகர் ஏத்துறதுக்கு வண்டி எல்லாம் வந்துருச்சு பத்தியா? எல்லாரும் எப்படி எப்படி இருக்காங்க. இதுதான் நானு. இந்த சிவப்பு கலர் டிஷர்ட் இந்த அது ஒல்லியா கண்ணால் தான். உன் மூஞ்சி தெரியுதப்ப சொன்னாதானே தெரியும் மக்களுக்கு, இல்லைன்னா எப்படி தெரியும்? நீ பார்க்கல, அவங்களுக்கு கரெக்டாக தான் தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருக்கன்றியா அவங்களுக்கெல்லாம்? இதெல்லாம் வைப் இல்ல, இன்னும் வரும் பாருங்க பின்னாடி, அதுதான் வைப்பு. என்ன வரும்? இதெல்லாம் வைப் இல்ல, இதெல்லாம் நல்லா சும்மா நின்று இருக்க 2 பேர் தான் ஆடிட்டு இருக்காங்க. அப்புறம் பாருங்க ஒருத்தர் எல்லாம் ஆடுவாங்க. இந்த இப்ப நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு பாருங்க. இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இது எப்ப காலேஜ் படிச்சப்பயா இல்ல? நான் காலேஜ் படிச்சிட்டு இருக்கும்போது. காலேஜ் படிச்சிட்டு இருக்கப்ப நடந்தது இன்சிடென்ட். இன்சிடென்ட் இல்ல, விநாயகர் சதுர்த்தியோட இது. இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இன்னும் எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணும்ல. எல்லாம் ஆரம்பிக்குவாங்கன்னு சொல்ற. பார்க்கலாம். இதுல நம்மளோட ஆக்டிங் கிங் எல்லாம் வருவாங்க. யார் அது? நம்ம பாண்டி தான். பாண்டியா? என்ன சொல்ற? வரும் பின்னாடி. நிஜமாவே வா? நிஜமாவே தான். தெரியலையே. மூஞ்சி எதுனா கவலை தெரியுதா? எவ்வளவு ஜாலியா இருக்கேன். இப்ப மட்டும் என்ன கவலையாக்கற சொல்லு. மனசாச்சு எல்லாம் பேசாத. இல்ல அந்த ஃபேஸ்ல இருந்ததுக்கு இப்ப நடிக்கிறதெல்லாம் ஃபேஸ்ல இருக்கு. இப்ப என்ன நீ இது இல்லாம போயிட்டு என்ன நினைச்சு நீ பேசுற சொல்லு. இப்ப நான் ஒண்டி ஆடிட்டு இருக்கேன், யாரும் இல்ல. மூஞ்சி வாடிடுச்சு. இல்ல யாரும் கம்பெனிக்கு இல்லையே, நான் ஒண்டியே இருக்கிறேன். மூஞ்சி வாடி கம்மு நின்றுட்ட போங்க. அங்க நீங்க ஆடுறாங்க. கலர் பூசி எவ்வளவு ஜாலியா இருக்காங்க. கலர் பூசுறாங்களா சண்டை போடுறாங்க? கலர் பூசுறாங்க. நான் என்னமோ சண்டை போடுறாங்கன்னு நடிச்சிட்டேன். அவ்வளவுதான், விநாயகர் தூக்கி வண்டியில வச்சு கட்டியாச்சு. இது என்ன? அடுத்து ஒகேனக்கல் தான். ஒகேனக்கல் நேரா எடுத்துட்டு ஒகேனக்கலுக்கு போயிடுவீங்களா? ஊர்வலம் வந்துட்டு ஊர்வலம் வந்து போது செம்ம வைபா இருக்கும். இப்ப ஊர்வலம் வந்தது காணுமே. வரும் பின்னாடி வரும். இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேங்க. இதுக்கு மேல தான் ஊர்வலம் வரும். இதுக்கு மேல தான். இப்ப பூஜை எல்லாம் தினம் பண்ணதெல்லாம் அதெல்லாம் பூஜை பண்ணதெல்லாம் வீடியோ எடுக்கல. பாருங்க பட்டாசை கையில பிடிச்சி தூக்கி போறத. யார் அது? சேட்டை. யாரு இது? யாரு? குட்டி பையா? குட்டி பையனா? இங்க இருப்பான்ல ராமு. இப்பதான் 10வது முடிச்சுட்டு இதுக்கு போனானே, எங்க பெங்களூர் போயிட்டானே, அந்த குட்டி பையன். அவங்க இப்ப பெரிய பையன். எப்ப வரும்? பின்னாடி வரும். பின்னாடி வரும் அதெல்லாம். ஓ குட்டி பையன் இப்ப பெரிய ஆள் ஆயிட்டாங்க. தூக்கி வச்சுக்கிறான் பாருங்க. யார் தூக்கி வச்சிருக்கிறது? தூக்கி வச்சிருக்கிறது யாரு? யார் அது? பாத்தியா
யார் தூக்கி வச்சுருக்கிறதுன்னு சொல்லி கேட்டால் சொல்ல மாட்டேன்ற. கலர் பூச சண்டை போடுறாங்களா, கலர் பூசுறாங்கன்னே தெரில. எப்படி அதெல்லாம் ஒரு என்ஜாய்மெண்ட், கலர் பூசுற என்ஜாய்மெண்ட். கலர் பூசுற என்ஜாய்மெண்ட்டு இப்படியா? ஏனாத்துக்கெல்லாம் நீ நடந்துன்னு திரும்புறாங்க, நடக்கிறாங்க, ஓடுறாங்க. அதெல்லாம் ஏற்றி சாமியால ஏற்றி வச்சு கட்டுற வரையும். ஓ இப்போ கட்டுற வரையும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் டான்ஸ் ஆடுறதுக்கு ரெஸ்ட். இப்போ நீங்க என்னத்தான் அங்க பண்ணீங்கன்னு நீங்க ரெஸ்ட் வேற எடுக்கிறீங்க. டான்ஸ் ஆடி ஆடி டயர்ட் ஆகுது இல்ல. ஆனா இதுல குட்டி பையெல்லாம் பெரிய பையன் ஆயிட்டாங்கன்றதெல்லாம் நம்ம பண்ணாங்க பாரு எப்படிங்கிறாங்கட்டு. அப்பெல்லாம் எவ்வளவு குட்டி பசங்க எல்லாமே இந்த ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கல்ல வைப. அந்த வண்டாப்ல கட்டிட்டாங்களா இப்ப? யாரு இது? பாண்டியாது இல்ல, ராஜா. ராஜா. ஓஹோ இவரா? அண்ணனா ராஜாடா? என்ன ராஜா அவ்வளவு ஒல்லியா இருந்திருக்குது? எல்லாரும் ஒல்லியா தான் இருந்தாங்க. நான் எவ்வளவு ஒல்லியா இருந்திருக்கேன்? அதெல்லாம் நீ பேசக்கூடாது. எப்படி குண்டாடன்னு எனக்கு பதில் சொல்லு. சொல்லு, எனக்கு பதில் சொல்லு. நான் ரோனிஸ், நீ எங்கடா ஆளே காணா? போறதுனுக்கு மாட்டியா? கண்டுபிடிச்சிட்டியா? நீ கண்டுபிடிச்சிட்டே. ரோனிஸ் கண்டுபிடிச்சிட்டியா? நீ பிறக்கலண்டு. என் ஃப்ரெண்ட்ஸ் இப்படிலாம் இவங்க விநாயகர் சதுர்த்தி கொண்டாடிடுங்கிறாங்க. ஆனா இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்குலாம் விநாயகர் சதுர்த்தி சும்மா சிம்பிளா பழக்கம். நான் வந்துட்டான் பார் பாண்டி. எங்க பாண்டிய? வெள்ளை டிஷர்ட். முன்னே பாண்டி தான் வந்தது. முன்னது முடி இருந்தது, இப்ப முடியல இருக்குது. அது தெரியல. ஓ அது வேறையா? ப்ளூ கலர் மூஞ்சில பூச்சி வச்சிருந்தாங்க, இதுல பூசல தெரியல. இப்பதான் வந்து ஜாயின் பண்ணான் அவன். நம்ம யூடியூப் ஆக்ஷன் கிங் பாண்டி அவன் தான். இந்த ப்ளூ கலர் பூச்சி வச்சிருக்காங்க பாரு மூஞ்சில. பாண்டியோ வேற யாரு? ரகு. அவங்க அத செந்தமிழ் அவங்க ஹஸ்பண்ட். ஓஹோ அவங்களா? என்ன உள்ட்ட பைக் போட்டு கீழே விடுறோம் அப்படி ஆடுறதா பாரு பாடி. இப்ப ஸ்டார்ட் பண்றவங்க கடைசி வரையும் ஆடினே பாக்க ரெண்டு பேரும். அதான் பாரு. ஓ எடுத்த உடனே இந்த அளவு எனர்ஜி கொடுத்தாருன்னா அப்புறம் எப்படி ஆட முடியும்? கடைசி வரையும் ஆடினே பாங்க அவங்க ரெண்டு பேரும். இவங்க ஆடுற ஆட்டத்துல எங்க கீழே விழுந்துருவாங்களான்னு நினைச்சிட்டேன் நானு. பரவாயில்ல. கை கட்டு வரேன் நான் வந்து அபி. ஓ கை கட்டுங்கிறவங்க தான் அபியா? இப்ப பீஃபா முடிச்சுட்டு மேல படிச்சுருக்கான். என்ன பண்றது? இப்ப நம்ம கல்யாணத்திலே ஒல்லியா தான் இருந்துச்சு அபி. ரொம்ப ஒல்லியா தான் இருந்துச்சு. என்ன டான்ஸ் டான்ஸ் டான்ஸ். போடு மயக்கம் வர மாட்டேங்குது. புடி டக்குனு புடி. அவன் கஷ்டப்பட்டு ஆடினாங்க. அவனுக்கு பார்த்தா காமெடி வைக்குதா? சிரிச்சு கிடக்குற அங்க பாரா. இல்ல எங்க கீழே விழுறா அப்படியே மயக்கம் வந்து கீழே விழுறா அப்படியே ஆடுறத பாரு பாடிய. ஓடுற பிடிக்க
எங்க போய் நீ மாமா போய் பிடிக்காம இந்தா நாங்க நின்னுக்கிறோம் பாரு. ஏன் நின்னுங்கற அது அத வந்துட்டு பாரு. அத புடிச்சிட்டு வந்துட்டாங்க பாரு. நான் மறுபடியும் போய் வரேன் பத்தியா. அப்பெல்லாம் வெட்கம் ஞானம் அப்புறம் என்னது பகிர்ப்பு அப்புறம் என்ன துவர்ப்பு கசப்பு எல்லாம் பூ வந்துச்சியா ஏன் போல. அப்புறம் பாரு இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு எங்க வரும் வரும் வைப் ஸ்டார்ட் ஆகும் பின்னாடி. ஓஹோ அப்ப ஃபர்ஸ்ட் எல்லாம் கொஞ்சம் பிகு பண்ணிக்கிறதா. இல்ல இதுக்கு முன்னாடி ஆன பார்க்கல பார்த்தோம். ஆனா கூப்பிட்டா போய் ஆடணும்ல. அது வெக்கம் வெட்கம் மானம் வெட்கம் ரோசம் எல்லாம் இருக்கத்தானே செய்யும். அவங்க 2 பேரும் இப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம் கடைசி வரை நிக்கவே மாட்டாங்க. ஆடிட்டே இருப்பாங்கன்றியா. அவங்களுதான் வைபு. 2 பேர் ஆடுறது ஊரே பாக்குது பத்தியா. சரி சரி அவள்தான் இந்த விளாக் முடியும் போகுது. சரி பாய்.